தெனாலிராமன் கதைகள் 138. நிழலின் விலை. விஜயநகர பேரரசில் ஒரு முறை விசித்திரமான ஒரு வழக்கு வந்தது. அரண்மனைக்கு அருகில் வசிக்கும் வணிகன் ஒருவன் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு வந்து ஒரு புகாரை அளித்தான். அந்த வணிகன் அரசரிடம், அரசே, உங்கள் அரண்மனை தோட்டத்தின் மதில் சுவர் மிக உயரமாக இருக்கிறது. அதன் நிழல் பகல் முழுவதும் என் வீட்டின் மீது விழுகிறது. அந்த நிழலால் என் பயிர்கள் வாடுகின்றன. என் வீட்டில் வெளிச்சம் இல்லை. எனவே என் வீட்டின் மீது விழும் உங்கள் மதில் சுவரின் நிழலுக்கு நீங்கள் எனக்கு மாதந்தோறும் வாடகை தர வேண்டும் என்று வாதாடினான். அவையினர் அனைவரும் சிரித்தனர். ஆனால் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த வணிகனின் பேச்சு திறமையால் சற்றே குழம்பி போனார். பிறர் நிலத்தில் நம் உடைமையின் நிழலின் ஆதிக்கம் இருந்தால் இழப்பீடு தருவது நியாயம்தானே என்று யோசித்து அந்த வணிகனுக்கு மாதம் 100 பொற்காசுகள் வாடகை தர ஒப்புக்கொண்டார். தெனாலிராமன் இதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். மறுநாள் மதியம் அந்த வணிகன் தன் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். திடீரென டமால் டமால் என்று சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தால் தெனாலிராமன் கையில் கடப்பாறையுடன் அந்த வணிகனின் வீட்டின் முன்கூரை சுவற்றை இடித்துக் கொண்டிருந்தான். வணிகன் அலறினான். என்ன செய்கிறீர்கள் தெனாலி? இது அக்கிரமம். தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே சொன்னான், வணிகரே, கோபப்படாதீர்கள். அரசர் இந்த நிழலுக்கு வாடகை தருகிறார் என்றால் அந்த நிழல் அரசருக்கு சொந்தம் தானே? இப்போது மதிய நேரம் என்பதால் அரசரின் நிழல் உங்கள் வீட்டு சுவற்றிலும் திண்ணையிலும் விழுந்து கிடக்கிறது. அரசரின் உடமையான நிழல் தங்குவதற்கு உங்கள் சுவர் தடையாக இருக்கிறது. அதனால் என் எஜமானரின் நிழல் வசதியாக தங்கவே நான் சுவற்றை இடிக்கிறேன் என்றான். வணிகனுக்கு குறித்தட்டியது. நிழலுக்கு வாடகை வாங்கினால் அந்த நிழல் எங்கே விழுந்தாலும் அந்த இடம் நிழலின் உரிமையாளருக்கே, அரசருக்கே சொந்தம் என்ற சட்ட நுணுக்கத்தை தெனாலி பயன்படுத்தினான். ஐயோ, வேண்டாம், நிழலும் வேண்டாம், வாடகையும் வேண்டாம், என் வீட்டை விட்டு விடுங்கள் என்று வணிகன் தெனாலிராமனின் காலில் விழுந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் தவறை உணர்ந்து தெனாலிராமனின் சாதுரியத்தை பாராட்டினார். நீதி. நியாயமற்ற முறையில் சம்பாதிக்க நினைத்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். இப்போ நீங்க தம்பனையில் பார்த்து கதை நல்லா இருக்குன்னு உள்ள வந்தா உங்க நேரத்தை தான் இழக்க நேரிடும். ஆனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.